என்னடா இந்த வீடியோ வச்சு ஏதோ பில்டப் பண்ணிட்டு இருக்கிறான். மச்சான் எனக்கு ஒரு டவுட்டு, வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறாங்களே அவன் கையில் எனக்கு குஷ்டமா? இன்னைக்கு வீடியோ ஓட்டினது போதும், 2 நாள் கழிச்சு மறுபடியும் வந்து ஓட்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் விஷ்ணு விநியாசம். இப்போ நம்ம இந்த ஜோசியம் ஜாதகம் இதெல்லாத்தையும் நம்புறோம் அப்படின்னா அது ஒரு நம்பிக்கை. ஆனால் நம்ம அதை மட்டுமே நம்பிக்கிட்டு இருந்தோமா, அதுக்கு பேர் தான் மூட நம்பிக்கை. இப்போ பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற பையன்கிட்ட தம்பி இந்த சாமியை கும்பிட்டு போப்போ உனக்கு கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக வரும்னு சொல்கிறது நம்பிக்கை. நீ சாமியை மட்டும் கும்பிட்டுட்டுறா நீ பாஸ் பண்ணிடுவ அப்படின்னு சொல்கிறது மூட நம்பிக்கை. அப்படி மூட நம்பிக்கையின் உச்சம் எப்படி? மூட நம்பிக்கையின் உச்சம் அப்படி இருக்கிற ஒரு கேரக்டரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னடா உம்மா கொடுக்குற? வாங்க வீடியோக்குள்ள போவோம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம கீதா கோவிந்தம் படத்தில் நம்ம ஹீரோயினை உன்னை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுவார்ல, அந்த இடத்துல ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கு. அந்த பொண்ணை தேடி அந்த பொண்ணோட ஃபேமிலி ஆட்டோ பிடிச்சி வந்திருக்காங்க. என்னடா ஒரே ஆட்டோல இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, இன்னொரு ஆட்டோ பிடிச்சி வருது. புளிய பிடிச்சி காலை ஓடச்சு அமுக்க சொல்லுகிற குடும்பம் அது எப்படி ஒத்துக்கும்பா? நம்ம ஹீரோயின்ட்ட போயிட்டு இந்த மாப்பிளையும் உன்னை வேணான்ட்டாமா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கான். அந்த பிரச்சனையால ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க யாருமே முன் வர மாட்டேங்கிறாங்க. அங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. வாமா வீட்டுக்கு போய் பேசலாம். வாமா நீங்க போங்கப்பா, நான் அப்புறமா வரேன். இதுக்கு மேலயும் என்னால உன்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க முடியாதுமா. அடே தகப்பா, நீயே அந்த ஆட்டோல ஒரு சூத்தை வச்சு தான் உக்காந்துட்டு போக முடியும். இதில் நானும் வந்தா எங்கடா உக்காருவேன்? போடா வரேன். நல்ல புத்தியில் உரைக்கிற மாதிரி சொன்னம்மா, வேற நல்ல ஆட்டோ பிடிச்சி வா. அப்புறம் அங்கே 4 ரவுடி பசங்க வரானுங்க. அவனுங்க கிட்டே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்டு பார்க்குறாங்க. அந்த ரவுடி பசங்க கிட்ட இருந்து ஒரு போலீஸ்கார் காப்பாற்றி கூட்டு போறாரு. போயிட்டு இருக்கிற வழியில ஏமா உனக்கு இப்படி கல்யாணம் ஆகலன்னு கேட்கறாரு. காதில் என்னமோ குசு குசுன்னு சொல்லுது. அதை கேட்டதும் அவத்தியை நிறுத்தி இறங்குமா கிளம்புமாங்கிறான். அது மட்டும் இல்ல, இந்த போலீஸ்காரனுக்கே கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிருக்குது, நீங்க என்ன 2ஆம் தரமா கட்டிக்கிறீங்களான்னு கூட கேட்டு பார்த்துச்சு. ஆனா அந்த போலீஸ்காரன் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டான். டேய் என்னடா பிரச்சனை அவளுக்கு? ஏன்டா அவளை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க? அதை பற்றி நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுவோம். நம்ம ஊரில் இந்த வேலை பொழப்பு இல்லாத சேனல்ஸ்லாம் விளங்காதவங்களை கூட்டிகிட்டு வந்து தான் இன்டர்வியூ எடுப்பாங்க. அதே மாதிரியே இங்கே ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்கிறான். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? அவன் பேரு விஷ்ணு. ஸ்ரீ பிரதிபா ஜூனியர் காலேஜ்ல ஜூனியர் லெக்சரரா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அங்க உட்காந்துட்டு இருக்கிற ஜோசியக்கார் சொல்ல போற கதையை தான் நாம இப்ப கேட்க போறோம். இப்பெல்லாம் டைரக்டர் கதை சொன்னாலே யாரும் கேட்கறது இல்ல சார், தூங்கிடுறாங்களாம். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ விஷ்ணு. இவர் செய்யற வேலை காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர். எல்லாருக்கும் ஒன்னொன்னு மேல பைத்தியம். ஆனா நம்ம ஹீரோவுக்கு ஜோசியத்து மேல ஒரு பைத்தியம். கட்டாயம் என்ன சொன்னாலும் அதை கட்டாயமா கேட்பாரு. அதை பத்தி பின்னாடி வருவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சீனு. நம்ம ஹீரோ பொண்ணு பார்க்க வந்திருக்காரு. ஜோசிக்கார அந்த பொண்ணு வேண்டவே வேண்டான்னு சொல்லிடுறான். எப்படி அது இந்த பிள்ளையை ரிஜெக்ட் பண்ணுமே? அது ஓட்டப்பள்ளி இல்ல, சொரங்க பாதை, வாங்க போலாம். இப்போ நம்ம ஹீரோ எவ்வளோ மூட நம்பிக்கையான ஆள் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம ஹீரோவோட வீட்லேயே பாத்ரூம் இருந்தாலும் பாத்ரூமுக்கு வாஸ்து சரியில்லைன்னு சொல்லி பக்கத்து வீட்டு பாத்ரூமை ரெண்ட் எடுத்து குளிச்சிட்டு இருக்கான். அதாவது வாஸ்து சரியில்லாத பாத்ரூமில் போயிட்டு நீ குண்டி கழுவுனா உனக்கு பைல்ஸ் வந்துடும். கேட்டுக்க. தலைவன் கிளாஸ்ல போய் அட்டெண்டன்ஸ் எடுத்தா கூட ஈவன் நம்பர்லாம் சொல்ல மாட்டாரு. நம்பர் 3. எஸ் சார். நம்பர் 5. நீ ஈவன் நம்பர்லாம் வாயால சொன்னீனா வாயில ரத்தம் கக்கி செத்துருவ. ரத்தம் கக்கியா? என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. இந்த அளவுக்கு மூட நம்பிக்கையின் உச்சத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறவர் தான் நம்ம ஹீரோ விஷ்ணு. காலேஜில் லெக்சரர்ஸ்லாம் ஜூனியர் லெக்சரர்ஸை செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவை யாருமே செலக்ட் பண்ணல. ஏன்னா நம்ம ஹீரோ தம் அடிப்பாராம். அப்படி நல்ல மனசு வந்து நம்ம ஹீரோவை அசைன் பண்ணுவாங்க தான் நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோயின் ஹீரோவை ஒரு பாலடைஞ்ச கட்டடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. விஷ்ணு எடு எடு. டேய் எதுக்குடா எடுக்க சொல்றாங்க? வாயில வச்சுக்கதான். ரொம்ப தப்பா இருக்குடா மாமா. டேய் அவங்க எடுக்க சொன்னது சிகரெட்டடா. சிகரெட். சிகரெட்டா? நம்ம ஹீரோவும் சிகரெட் எடுத்து கொடுத்தா நல்லா குப்பு குப்பு நிலுத்துட்டு பக்கத்துல ஏதாவது பார் இருக்குமான்னு கேட்கறாங்க. அங்க போயிட்டு சரக்கு வாங்கி அடிக்கிறாங்க. நல்லா முடுக்கு 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 முடுக்குன்னு சரக்கை குடிச்சிட்டு காரிலேயே சீட்டை சாச்சு சாஞ்சிட்டாங்க. நம்ம ஹீரோயின் தம் அடிக்கும் போதும் சரி, சரக்கு அடிக்கும் போதும் சரி, நீ எதுவும் என்ன தப்பா நினைக்கல இல்லையா அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்டுட்டே இருக்கு. மாறிக்கிட்டு இருக்கிற உலகத்துல நாமளும் மாறணும்ல. மறுபடியும் நம்ம ஹீரோ கிட்ட இன்னொரு சின்ன ஹெல்ப் பண்றியான்னு கேட்கறாங்க. சிகரெட்டு, சரக்கு, அதுக்கப்புறம் ஹெல்ப்னா போடா. என்ன நினைச்சிட்டு இருக்க? வேற ஆளு ஓபன் பண்ணாமல ஓபன். அவங்க நம்ம ஹீரோ கிட்ட வந்து கேட்கறாங்க, உன் உதட வச்சு ஏன் உதடு மேல ஒரு முத்தம் கொடுக்கறியா? I just can't understand these girls.
நம்ம ஹீரோ முத்தம் கொடுக்க முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறாரு. டேய் நீ கொடுக்க முடியாதுன்னா மூடிட்டு போடா, இந்த ரோட்ல வேற ஆம்பளைங்களே இல்லையா? அண்ணா அவன் பங்கச்சு ஒரு முத்தம் குடுக்குறியா? ஓ மாமோய் ஒரு முத்தம் குடுக்குறியா? இந்த கேரக்டரை நம்ம டைரக்டர் எப்படி எழுதியிருக்காருன்னா, 27 வயசாயும் கல்யாணம் ஆகாம இருக்கிற பொண்ணுக்கு காஜி முத்தி போயிருங்கிற மாதிரி எழுதியிருக்காரு. இது எந்த அளவுக்கு ஒரு சீப்பான ரைட்டிங்னு உங்களுக்கு புரியுதா? இவ்வளத்தையும் பண்ணிட்டும் மறுபடியும் என்ன தப்பா நினைக்கல இல்லையா அப்படின்னு ஹீரோ கிட்ட வந்து கேக்குது. எனக்கு இதெல்லாம் கூட பரவாயில்லடா, ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்கீங்க, அது ஜஸ்டிஃபையா கொடுத்துருக்கீங்களா? வெளி உலகம்ல என்ன கடந்து 10 வருஷமா தப்பா தான் நினைக்கிறாங்க. நான் உலகம்னு நினைக்கிறவன் என்ன நினைக்கிறான்றதுதான் எனக்கு இம்பார்ட்டன்ட். எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க வந்துட்டு ஓப்பன் அப் பண்ணிட்டாங்களாம். நான் வந்துட்டு தம் அடிப்பேன், நான் வந்துட்டு சரக்கு அடிப்பேன், நீ முத்தம் கொடுக்கலாம் பக்கத்தில் இருக்கிறவன்ட்ட முத்தம் கேட்பேன், இது எல்லாத்துக்கும் ஓகேன்னா என்ன லவ் பண்ணுங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் ஜோசியக்காரன்ட்டு ஒரு அட்டண்டன்ஸை வாங்கிட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அப்புறம் இந்த லவ் எல்லாம் பண்ணிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. அப்புறம் ஒரு நாள் ஹீரோயின் ஹீரோவை கூப்பிட்டு வச்சு, உனக்கு தெரிஞ்ச ஏதாவது பசங்க இருப்பாங்க இல்லையா, அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறியான்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரே ஷாக்கு, என்னடா இவன் நம்மள லவ் பண்ணிட்டு இருந்தா திடீர்னு பார்த்தா வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றான், வாட் இஸ் த மேட்டர்? சொன்னா கேளுடா தம்பி, வேற யாரையாவது எனக்கு கல்யாணம் பண்ணி வையே. அதெல்லாம் முடியாது, கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் தான் பண்ணிப்பேன், வேற யாரும் பண்ணிக்கூடாது, ஆனா லிப்லாக் மட்டும் வேற எவனாவது அடிச்சுக்கலாம். அப்புறம் அடுத்த நாள் ஒரு பார்ட்டியில தான் ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஒரு உண்மையை சொல்றாங்க. என் ஜாதகத்துல 2 கல்யாணம் நடக்கும்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் கட்டிக்கிறவன் 6 மாசத்துல போய் சேர்ந்துருவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போயிட்டு அம்மா கிட்ட விசாரிக்கிறாரு. ஏமா இந்த ரட்ட சொல்லியிருந்தா 2 பொண்டாட்டிங்கிறதெல்லாம் பொய் தானே? அதை பத்திலாம் எனக்கு தெரியாதுடா தம்பி, ஆனா உங்க அப்பா ஒரு சம்பவம் பண்ணான், அதை சொல்றேன் கேளு. உங்க அப்பா காலேஜ் படிக்கிறப்ப ஒரு பிள்ளையை துரத்தி லவ் பண்ணான். லவ்னா லவ், உங்க வீட்டு லவ் இல்ல, எங்க வீட்டு லவ் இல்ல, அப்படி ஒரு லவ். ஒரு நாள் ஜாதகம் பாக்குறப்ப தான் தெரிய வந்துச்சு அந்த பொண்ணுக்கு 2 மாங்கல்ய தோஷம் இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் உங்க அப்பா அந்த பிள்ளையை திரும்பி கூட பார்க்கல. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். அப்புறம் ஜோசியக்காரன்ட்ட போய் என்னன்னு கேட்கலான்னு ஹீரோ போறாரு. இந்த ஜாதகம் இந்த கலர் எல்லாம் சும்மா ஏமாத்து வேலைடா. அதுக்கப்புறம் இந்த ஜாதகக்காரனை நாள் வெளுத்துட்டு ஹீரோ கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோ ஹீரோயின் வீட்டுக்கு போறாரு. எல்லாருமே உம்முன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் ஃபேஸ்ல கூட நோ ஹாப்பி. நம்ம ஹீரோ கல்யாணத்தை பத்தி தான் பேச வந்திருக்குன்னு சொன்னதும் ஆல் ஆர் ஹாப்பி. பொண்ணு ஜாதகத்தை பத்தி உனக்கு தெரியும்ல, முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிறோம் போயிடுவான், ரெண்டாவதா கல்யாணம் பண்ணி 2 கல்யாணத்தையும் செலவு பண்ணி செய்வேன்னு நினைச்சியா என்ன? ஐயோ சாவ போறேன்னு கன்ஃபார்ம் பண்ணியே கல்யாணம் பண்றானுங்களே. அப்புறம் ஹீரோ அவங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து பேசுறாரு. ஏய் இந்த வீடு என்னடா இம்மா பெருசு இருக்குது, நம்ம வீடு தம்மா துண்டுடா, இந்த சம்பந்தம் நமக்கு சரியா வருமாடா? அப்பா இவங்க சொத்துக்கு மேல கடன் வச்சிருக்காங்க, அதெல்லாம் பொண்ணு தாராளமா கொடுப்பாங்க, வாங்க. கூட்டிட்டு போய் கல்யாண பேச்செல்லாம் பேசி முடிச்சு கல்யாணமும் பண்றாங்க. நம்ம ஹீரோவும் நடுங்கிக்கிட்டே தாலியை கட்டிடுறாரு. கல்யாணம் முடிச்சு அருந்ததி பார்க்கலான்னு வந்து பார்த்துட்டு இருக்கிறப்ப ஒரு கார் வந்து இடிக்க வருது. கார்ல இருந்து தப்பிச்சு போய் ரோட்டுல விழுறாரு. ரோட்டுல போற வர வண்டியெல்லாம் இவரை இடிக்க வருது. பார்த்து வண்டியில லாரி 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 லாரி. ஏய் உன் ஐஸ் ரொம்ப கட்டி. இப்பதாயா நல்ல பேசுற. உன் மேல எது மோதனாலும் அதுக்கு தான் சேதாரம். அப்புறம் நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியை வந்து, ஐயா சாமி இந்த புரோகிதரு சரியா பணம் கொடுக்கலங்கிறதுக்காக கெட்ட முகூர்த்தத்துல கல்யாணத்தை வச்சுட்டான், ஒரு 6 மாசத்துக்கு பிள்ளைங்களை பிரிச்சு வச்சிருவோன்னு பிரிச்சு கூட்டிட்டு போயிடுறாங்க. நான் தான் எடுத்து விட்டேன். எப்படியா சாவறதுன்னு ஆயிடுச்சு. 6 மாசம் சந்தோஷமா இருந்துட்டு சாவுறானுங்களா? அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ வீட்டுல எல்லா உண்மையும் சொல்றாரு. ஏண்டா இது தெரிஞ்ச ஏண்டா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டுன்னு கேட்டா அதுக்கு ஒரு பிளாஷ்பேக் சொல்றாரு. முதல்ல ஒருத்தர் 2ஆம் தரமா கூட கட்டிக்க மாட்டேன்னு விட்டுட்டு வரனா இல்லையா, அப்ப போய் மலையில நினைஞ்சிட்டு உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. நம்ம ஹீரோ தான் கொண்டு போய் கொடையை கொடுத்து கூட்டிட்டு போயிருக்காரு. ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப நல்லா லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட அப்பா அம்மா இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்கறதுக்கு போயிருக்காங்க. அந்த ஜாதகத்தை வாங்கி பார்த்த ஜோசியரு, அவரு தான் இந்த கதையை கருமம் சொல்லிட்டு இருக்கிறவரு. ஜாதகத்தை வாங்கி பார்த்துட்டு இந்த ஜாதகத்துல 2 தாலி தோஷம் ஒண்ணு கிடையவே கிடையாதுன்ட்டாரு. உங்களுக்கு படிச்சா அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. அதுக்கப்புறம் உட்காந்து யோசிக்கிறாங்க, என்ன இது யார் எழுதிருப்பா இப்படி மாத்தி. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா தான் தெரியுது ஹீரோயினோட பேரண்ட்ஸ். அவங்க கிட்ட பெரிய பங்களா இருக்கு, வீட்டை சுத்தி கார் நிக்குது, ஆனா கடன் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த காரை வித்துட்டு கொஞ்சம் கடனை கட்டுவன்னு கூட அவங்க யோசிக்கல. ஹீரோயினை யாருமே கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோமா, அவ கண்டிப்பா ஒரு நாள் சூசைட் பண்ணிக்குவா அப்படின்னு தான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. மனிஷாக்கு கல்யாணம் ஆகாம தடுக்கிறதும் அவங்க தான், என்ன காரை ஏத்தி கொல்ல பார்த்ததும் அவங்க தான். எனக்கு மட்டும் எப்படி தெரியும், வாங்க அவங்ககிட்டே போய் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஒரு நாள் இவங்க 2 பேரும் சைக்கிளை தள்ளிட்டு வந்துட்டு இருக்கிறப்ப ஒரு தம்பதியர் கார் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிருந்தாங்க. உள்ள ஒரு குழந்தை இருந்துச்சு. அந்த குழந்தையே நம்ம ஹீரோயின் தான் சார். இப்ப அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா சொத்தெல்லாம் ஹீரோயின் பேருக்கு போயிடும். அதனால ஹீரோயினை கல்யாணம் பண்ணி கொடுக்காம உங்க கூடயே வச்சிருந்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 100 கோடி ரூபாய் சொத்து கிடைக்கும். அதுக்காக தான் இந்த 2 தாலி தோஷம் கடன் அப்படின்னு சொல்லி போய் சொல்லிட்டு இருந்தது. அப்புறம் என்னப்பா கிளைமேக்ஸ் வந்துருச்சு, திருந்தி தொலைங்க, படத்தை முடிச்சிடலாம்.
குழந்தைங்களை பெத்துக்கிற கேம் ஒண்ணு இருக்கு. ஏன் ஆட இந்த மாட்டியா? கேம்லாம் பின்னி படல எடுத்து படத்துல ஜோசியத்தை நம்புற ஹீரோ, ஜாதகத்துல தோஷம் இருக்கிற ஹீரோயின், கான்செப்ட் எல்லாம் ஓகே தான். ஆனா கல்யாணமே ஆகாத ஹீரோயின் காஞ்சி போய் கண்டவன் மேல பாஞ்சு போயிருவாங்கங்கிற மாதிரி காட்டினது தான் தப்பு. ஃபர்ஸ்ட் சீன்ல நீங்க எடுத்து பாருங்களேன், ஹீரோயின் வீட்டுல அவ்வளோ கார் இருந்தும் ஷேர் ஆட்டோ பிடிச்சி வந்திருக்காங்க. அதை எப்படி மேனேஜ் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு புரியல. ஹீரோயின் பாக்குறப்ப பிச்சைக்காரனுங்களா, ஹீரோயின் பார்க்காதப்ப பணக்காரனுங்களா வாழ்ந்துட்டு இருந்திருக்கானுங்க. நினைச்சிட்டு இருக்கல நானும் அம்மா கை தட்டல படுத்துட்டு இருக்கேன். அதான் இல்ல இப்ப பாரு. ஓகே, உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா.